சார், நான் வினித் அசோக்க 6 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த சூர்யா கிட்ட இருந்து தத்தெடுத்துக்கிட்டேன். இதோ அதுக்கான லீகல் டாக்குமெண்ட்ஸ். சார், நான் என் குழந்தைக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்க நினைக்கிறேன். அதனால இந்த சூர்யா குடும்பத்தை சேர்ந்த எந்த ஒரு நபரும் என் குழந்தைய சந்திக்க கூடாது. சார், எனக்கு பயமா இருக்கு. இவங்க என்னோட வினித்துக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்தலாம். அதனால தான் அந்த கோர்ட்டுக்கிட்ட அஃபிஷியல் ஆர்டர்ஸ் கேட்குறேன். எந்த காரணத்தை கொண்டு இவங்க என் குழந்தைய நெருங்காம இருக்க பெர்மிஷன் வேணும். நாம நம்ம குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படுத்துவோமா? சார், என்னோட அண்ணன், அதாவது மிஸ்டர் அசோக் வந்து எங்க மேல சுமத்திருக்கிற பழி தவறானது. வினித பெத்தெடுத்தது நான் தான். அதுவும் இல்லாம ஒரு குழந்தைய பெத்தெடுத்த அம்மா அப்பா தான் குழந்தைக்கு பாதிப்பை ஏற்படுத்துவாங்களா? எனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா, மிஸ்டர் அசோக் எந்த ஆதாரத்தை வச்சு எங்க மேல இந்த பழியை சுமத்துறாருன்னு எனக்கு தெரியணும். எந்த ஆதாரத்தை வச்சு? இந்த சூர்யா குடும்பத்தோட கண்மூடித்தனமான அந்த அன்பு என் குழந்தைய மானசீகமா காயப்படுத்தலாம். இவரான இன்னைக்கு ஷூவோட லேச கழட்டி திரும்ப கட்டி அன்பை பொழிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க சார். இந்த மாதிரி தினமும் சந்திச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு அது அவங்க குழந்தைன்னு சொல்லிடுவாங்கல்ல சார். அவனுடைய ஐடென்டிட்டியை நினைச்சா அவனுக்கு கன்ஃபியூஷன் வரலாம் சார். சார், நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு 6 வயசு குழந்தைக்கு இந்த கன்ஃபியூஷன் வந்துச்சுன்னா அவன் ஃபியூச்சர் என்ன ஆகுது? சரியில்லை சார், எங்களுக்கும் 6 வயசுல ஒரு பையன் இருக்கான். நாங்க வினீத்துக்கு அந்த குழந்தைக்கு நாங்க எதுக்கு பாதிப்பு ஏற்படுத்த போறோம் சொல்லுங்க? நாங்க அவனை தத்து கொடுத்த விஷயத்த நாங்க அவங்க கிட்ட நிச்சயமா சொல்ல மாட்டோம். நீங்க பாருங்க அசோக், நான் உங்ககிட்ட ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஆர்டர்ஸ்ல எந்த ஒரு அவசியமும் இல்லை. வணக்கம், நான் தான் விநாயக் சூர்யா. எல்லாரை விட சந்தோஷமா ரொம்ப ஆனந்தமா இருக்கேன். புரிஞ்சுதா இல்லையா? நான் ஒரு இனிப்பு கடைக்காரன். எல்லாரோட வாழ்க்கையிலயும் இனிப்பு கலக்குறவன். சந்தோஷமான தருணங்கள்ல இனிப்பு மழையை பொழிறவன். மென்மையான மோத்திச்சூர் லட்டு, ரசம் நிறைந்த ரசகுல்லா, வட்ட வட்டமா ஜிலேபிங்க, வாயில சூறுதுல. இந்தாங்க உங்க எல்லாருக்கும் இந்த இனிப்பு கடைக்கார செஞ்ச ருசியான இனிப்புகள். வந்துட்டா இனிப்போட வந்துட்டா, விநாயக் இனிப்பு கடைக்கார வந்துட்டா. தேங்க்யூ, வணக்கம். என்ன எல்லாரும் உருளாயிட்டாங்க. ஜிலேபிக்காரன பாரு. ஜிலேபியா? ஜிலேபி என்ன வேணாலும் இருக்கலாம். எதுக்குடா இந்த வேஷம் போட்ட? ஸ்வீட் ஷாப்ல இருக்கவங்க Dress எல்லாம் ரொம்ப டர்ட்டியா இருக்கும், ரொம்ப ஆயிலியா இருக்கும். அவங்க மேல பேட் ஸ்மெல் வரும். விநாயக், உன்னோட அப்பா என்ன ஸ்வீட் கடைக்காரரா? நீ மெஜிஷியன், கிங், பைலட், டாக்டர் இந்த மாதிரி வேஷம் ஏதாவது போட்டுருக்கலாம்ல, அதை விட்டுட்டு